ஹரே கிருஷ்ணா. விதியை மாற்ற முடியுமா? நம்மளுடைய சிறு வயதில் நம்ம பலவிதமான கனவுகள் கண்டிருப்போம். நான் இது படிக்கணும், இந்த மாதிரி அந்த வேலைக்கு போகணும், இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்லாம் நமக்கு பலவிதமான கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் ஏன் நம்மளால் அதை அடைய முடியல? நம்மளுடைய விதியே இதுதானா? அப்படி விதி இதுதானா, அதை நம்மளால் மாற்ற முடியாதா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான ஒரு பதில் தான் மகாபாரதத்திலிருந்து இந்த ஒரு அழகான கதை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் காதி அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப அற்புதமாக ஆட்சி நடத்திட்டு வந்துகிட்டு இருந்தார். அவருக்கு ஆண் வாரிசு இல்லை. அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பெண் வாரிசு. அந்த பெண் குழந்தை பேர் சத்தியவதி. அந்த பெண் ரொம்ப அழகானவளாகவும் நல்ல நற்குணங்கள் கொண்டவளாகவும் இருந்தால். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவள் வளர்ந்துட்டு வர்றா. அப்போது அவள் கல்யாண வயதை அடைந்த உடனே அவங்க அப்பா கடமை திருமணம் செய்து வைக்க வேண்டியது. அந்த பெண்ணுடைய அழகுக்கும் குணத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சத்திரியரை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லி அரசர் ரொம்ப தீவிரமாக தேடுறாரு. ஆனால் யாருமே அவருக்கு ஒரு பொருத்தமான ஒரு கணவர் கிடைக்கல. அது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ரிஷிகர் அப்படிங்கிற ஒரு ரிஷி அவருடைய அரண்மனைக்கு வர்றார். அரசரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ரிஷியை வரவேற்கிறாரு. அப்போது அவருடைய பெண்ணான சத்தியவதி அந்த ரிஷிகருக்கும் நல்ல பணிவிடை செய்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய அந்த குணத்தையும் அழகையும் நடவடிக்கையும் பார்த்து அந்த ரிஷிகருக்கு அந்த பெண் மேலே அன்பு உண்டாயிருது. அதனால் அந்த ரிஷிகர் அரசர்கிட்டே கேட்குறாரு, தயவுசெய்து உன்னுடைய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடு அப்படின்னு சொல்லி. அது அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் என்னுடைய பெண்ணை எப்படிப்பட்ட ஒரு சத்திரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ரிஷி பொன் கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய ரிஷி சபிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை பண்ணி அவர் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னால், என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறேன் ரிஷியே, நீங்கள் அதை நிவர்த்தி செஞ்சு பூர்த்தி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? அப்படி என்ன நிபந்தனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு காதிங்கிற அந்த ராஜா சொன்னார், என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு நபர் என்னுடைய பெண்ணுக்கு கன்னிகா தானமாக, அதாவது என் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு வரதட்சணை அவங்க கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா 1000 குதிரைகள். ஓகே, நோ ப்ராப்ளம், கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. வெயிட் 1000 குதிரை அப்படின்னு சொன்னால் 1000 குதிரையும் வெள்ளை கலராக இருக்கணும்னு சொன்னார். அவ்வளோதானே, பரவாயில்ல, இப்போயே கொண்டு வர அப்படிங்கிறார். இல்லை 1000 குதிரைகள் உடல் முழுவதும் வெள்ளையாக இருக்கணும், ஆனால் ஒரே ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டார். ஏன்னா அவருக்கு எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். நான் என்னுடைய பெண் நல்லா செல்வ செழிப்பாக வளர்ந்த ஒரு ரிஷியுடைய ஒரு ஆசிரமத்தில் போய் எப்படி வாழ்வா அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இப்படி ஒரு நிபந்தனையை போட்டார். ரிஷிகரும் பரவாயில்ல, இதை நான் ஏற்றுக்கிறேன், நான் எப்படியும் உனக்கு 1000 குதிரைகளை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. பல இடங்களில் தேடி முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா 1000 குதிரைகளும் வெள்ளை கலரோட உடல் முழுவதும் வெள்ளை, காது மட்டும் ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒன்று. அது அவருக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியில் அவர் வருணதேவனை நினச்சி அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்போ வருணதேவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 1000 குதிரைகள் உடல் முழுவதும் வெள்ளை கலராகவும் காது ஒரு காது மட்டுமே கருப்பு கலரில் இருக்கிற மாதிரியான குதிரைகளை கொடுக்குறாரு. அந்த குதிரையை கொண்டு அரசர்கிட்ட கொடுத்தோன்னே அரசருக்கே அதிர்ச்சி. அப்போது இது நம்மளால் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். நம்மளுடைய பெண்ணை ஒரு பெரிய சத்திரியனுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம், அரசனுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் இந்த ரிஷிக்கு தான் நம்ம பெண்ணை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வேறு வழி இல்லாமல் அந்த சத்தியவதியை ரிஷிகரோட அனுப்பிச்சி வச்சுட்டாரு. ரிஷிகர் அவங்க 2 பேருமே அவருடைய ஆசிரமத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க சத்தியவதி ரிஷிகருக்கு ரொம்ப அற்புதமாக பணிவிடை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஒரு அன்பாக கவனிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரிஷிகருக்கு ஒரு சந்தோஷம். ஒரு அரண்மனையில் நீ பிறந்து வளர்ந்துருந்தா கூட, செல்வ செழிப்போடு நீ வளர்ந்துருந்தா கூட, இந்த ஆசிரமத்து வாழ்க்கையை கொஞ்சம் கூட நீ சிரமமாக எடுத்துக்காம அதை நீ ரொம்ப அன்போடு ஏற்றுக்கிட்டு எனக்கு இவ்வளவு பணிவிடைகள் செய்கிறிய, உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி ரிஷிகர் சொல்கிறார். அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் எனக்கு என்ன தேவைங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சத்தியவதி என்ன பண்ணுறாங்க,
அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து சொன்னார், நான் என்ன கேட்குறதுமா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய கணவர் மிகப்பெரிய ஒரு ரிஷி, சக்தி வாய்ந்தவர், அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். நீ எனக்கு ஒரு குறை இருக்குது, அதை வந்து நீ நிவர்த்தி செய்வதற்காக இந்த வரத்தை நீ பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அப்பா, அதாவது உன்னுடைய அப்பா இருக்கிறாரு, அவருக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லை, அதாவது உனக்கு ஒரு அண்ணன் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய கணவர்கிட்ட ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நீ கேளு. ஸோ உன்னுடைய கணவர் நினச்சாருன்னா அது வந்து நடக்கும், அந்த ஆண் குழந்தைய நம்ம நாட்டுக்கு வந்து அரசராக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சத்தியவதி என்ன பண்ணுறாங்க, கணவர்கிட்ட அப்படியே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதே நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரிஷிகர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தப்போ வலிமையினால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 2 பானையில் வந்து பாயசம் கொடுக்குறார். அதில் ஒன்று வந்து தன்னுடைய மனைவியான சத்தியவதிக்கும், இன்னொன்று வந்து அவருடைய மாமியார் இல்லை சத்தியவதியோடைய அம்மா அவங்களுக்கும் வந்து ஒரு பானை. அந்த 2லேயுமே வந்து பாயசம் இருக்குது. இதை நாளை காலை நீங்கள் வந்து அதிகாலையில் குளிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் 2 பேருமே இதை வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது அதுக்குன்னு வந்து ஒரு யஜ்யம்லாம் இருக்கும், அந்த யஜ்யம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்கள், இதை வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து குடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதை கேட்டுட்டு இந்த பெண்ணும் அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு பானை கொடுப்பாங்க, இவங்க ஒரு பானை வச்சுருப்பாங்க. அப்போது அம்மா திரும்பவும் அங்கே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக வந்து ஒரு வேலை பண்ண பார்ப்பாங்க. என்னென்னா, உன்னுடைய கணவர் உண்மையில் இருக்கக்கூடிய அந்த அன்புனால் என்ன பண்ணியிருப்பார், உனக்கு நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பையன் கிடைக்கணும்னு சொல்லி அந்த உனக்கு வந்து கொடுத்த பாயசம் அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கும். எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் மாமியார் தானே, ஸோ எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு பாயசம் அவர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதனால் என்ன பண்ணலாம், பானையை நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த பெண்ணும் அம்மாவுடைய பேச்சை வந்து தட்ட முடியாது. எதுக்குன்னா, அவங்க ராஜ்யத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நல்லா சக்தி வாய்ந்த ஒரு பையன் வேணுங்கிறதுக்காக தான் கேட்குறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பானையை வந்து மாற்றிப்பாங்க. ஸோ என்ன ஆயிடுது, 2 பேருமே பானையை மாற்றி வந்து குடிச்சிருவாங்க. இது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா சத்தியவதியோடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேஜஸை பார்த்து ரிஷிகருக்கு வந்து சந்தேகம் வரும். உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸை பார்த்தா உன்னுடைய கர்ப்பத்துக்குள்ளே வந்து ஒரு சத்திரிய குழந்தை இருக்கிற மாதிரி வந்து இருக்குதே, என்ன நடந்தது, நான் உனக்கு கொடுத்த பாயசத்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சத்தியவதி உண்மையை வந்து சொல்லிடுறாங்க, இல்லை நீங்கள் கொடுத்தது, எனக்கு கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய அம்மாவுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் அம்மா அவங்களுக்கு வச்சுருந்ததை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தியவதி சொல்கிறாங்க. அப்போது கணவருக்கு கோவம் வருது, முட்டாள்தனம் பண்ணிட்டிய சத்தியவதி, நான் ஒரு பிராமணனாக இருக்கிறதுனால உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் பிராமணனாக இருக்கணுன்றதுக்காக அந்த பாயசத்தில் நான் பிராமண சக்தியை வந்து நான் ஆவகனம் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி உன்னுடைய அம்மா வந்து ஒரு சத்திரியர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சத்திரிய சுபாவம் உள்ள ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அந்த பாயசத்தில் நான் வந்து ஆவகனம் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ 2யுமே நீ வந்து மாற்றி பண்ணிட்டியே, இப்போ 2 பேருக்குமே சுபாவம் மாறி இருக்கிற குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரிஷிகர் வந்து சொன்ன உடனே அப்போது சத்தியவதிக்கு வந்து அது ரொம்ப வருத்தமாயிருச்சு. இல்லை எனக்கு வந்து ஒரு பிராமண குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க. எப்படியாவது நீங்கள் உங்களுடைய தப்போ வலிமையினால் இதை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்போது ரிஷிகர் வந்து சொன்னார், விதியை யாராலையும் மாற்ற முடியாது, நீ வந்து பண்ணதான், வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ஒரு பிறவி இதை நான் வந்து தள்ளி போடலாம். அதாவது உனக்கு பிறக்கக்கூடிய பையன் வேணா வந்து பிராமணனாக இருப்பான், ஆனால் உன்னுடைய பேரன் அவன் வந்து பிராமணனாக பிறந்தா கூட ஒரு சத்திரியனுடைய செயல்கள் தான் அவன் வந்து செய்வான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அது நமக்கு தெரியும். சத்தியவதிக்கும் ரிஷிகருக்கும் பிறந்தவர் தான் ஜமதாக்னி. அவர் வந்து ஒரு நல்ல பிராமணராக இருந்தார். ஆனால் ஜமதாக்னிக்கு வந்து பிறந்த குழந்தை தான் வந்து யார், பரசுராமர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 21 தலைமுறை சத்திரியர்களை வந்து வதம் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு சத்திரிய குணத்தோட வந்து இருந்தார். அதே மாதிரி இந்த பக்கம் சத்தியவதியோடைய அம்மா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு கௌஷிகா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த கௌஷிகர் தான் பின்னால் வந்து என்ன ஆகுறாரு, விஸ்வாமித்திரராக வந்து ஒரு ரிஷியாக அவர் வந்து மாறுறாரு. ஸோ ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு சத்திரியராக இருந்தால் கூட பின்னாடி என்ன ஆகுறாரு, அவர் வந்து ஒரு ரிஷியாக, ஒரு பிராமணராக அவர் வந்து மாறுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் பிரயத்தனப்பட்டால் கூட இந்த
விதி அப்படிங்கிறது என்னென்னா அது நடந்தே தீரும். அதை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் மாற்ற முடியாது. நம்மளுடைய முயற்சியினால் அதை நம்மளால் மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விதியை நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த ஒரு பிறவிலே நம்மளால் கழிச்சுட்டு நம்மளால் பகவான்கிட்ட வந்து போய் சேர முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த விதியை மாற்றுவதற்காக பலவிதமான பரிகாரங்களை செஞ்சு நம்ம வேறு ஏதோ ஒரு முயற்சி செய்து நம்ம மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத இந்த மகாபாரத கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.